Hello viewers, this is Madan from Car Control Driving Academy training in Avacar and One Car in Chennai at your doorstep. So viewers, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயினி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் மெயின் ரோடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கிளாஸும் நம்ம டுகெதர் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பைன்டு ப்ரோக்ராம். ஸோ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய கிரவுண்ட் லெவல் ஆஃப் டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கமர்ஷியல் பிஸி ரோட்டில் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். சார் ஓன் பண்ணியிருக்க வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா டாடா நெக்ஸான் வெஹிக்கிள். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷனில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாருக்கு எப்படி டஃப்பான சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணோம், ஏன்னா ஒரு நிறைய இடத்துல ஜங்ஷனில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுக்காக ஸோ நம்ம இந்த மாதிரியான ரோடை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மெதுவாக க்ரீப்பிங் ஃபங்க்ஷன்லேயே போய்ட்டு அழகாக பாருங்கள், அந்த கட்டிங் மட்டும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக கட் பண்ணுவார். அந்த பாருங்கள் அந்த புஷ்ஃபுல் மெத்தடில் அழகாக கட் பண்ணிவிட்டு அகைன் டு த ஸ்ட்ரெயிட் பொசிஷன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் வந்து அழகாக அந்த கமர்ஷியல் பிசி ரோட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட், லெஃப்ட் மிரர் ப்ரெடிக்ஷன். ஸோ நிறைய வீடியோஸில் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, மிரர் கொஞ்சம் கண்டிப்பாக பாருங்கள் பிகினர்ஸ். மிரர் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வெஹிக்கிள் வந்து நீங்கள் கண்டிப்பாக யார் மேலாம் போய் இடிப்பீங்க. அதே மாதிரி இந்த ஒரு பெரிய வெஹிக்கிள்லாம் போகுதுன்னா கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸாவது வச்சு இல்லை 5 மீட்டர் டிஸ்டன்ஸாவது வச்சு கால்குலேட் பண்ணுங்கள். மிரரில் பாருங்கள், ஒரு வேகனர் நம்ம கூடயே வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த பக்கமும் நமக்கு வெஹிக்கிளுடைய ஓவர்டேக்கிங் மெஷர்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எப்பயுமே உங்களோட வெஹிக்கிளோட பாடி வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கும் பின்னாடி வர வெஹிக்கிளுக்கும் டைம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அன்லெஸ் அப்படி நீங்கள் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓவர்டேக் ட்ரை பண்ணாதீங்க. மோஸ்ட்லி பிகினர்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கேப் கிடச்சா மட்டும் உங்களுக்கே பார்த்திங்கன்னா நல்லா தோணும். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பஸ் அப்படியே ஒட்டி வராரு பாருங்கள். இவருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணி வே கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வெஹிக்கிள் வந்து தட்டிடுவார். ரைட் சைடுமே பார்த்திங்கன்னா டிவைடர் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம அழகாக மேட்ச் பண்ணி போகணும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அழகாக சார் வந்து வெளியே வந்தார். ஸோ இப்போ இவர் ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்காக நம்ம இவர் ஓவர்டேக் பண்ணி போகணும்னு அவசியம் இல்லை. பெரிய வெஹிக்கிள் உங்களுக்கு கிராஸ் பண்ணி போகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வழி விட்டுருங்க. ஏன்னா ரோட் ரேஜில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க. ஸோ இந்த மாதிரியான டிராஃபிக் ரோட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக போங்க. பிலோ 40 இல்லை 40 மெயின்டைன் பண்ணுங்கள். அன்னெசரி ஆக்சலரேஷன் கொடுக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு லெஃப்ட் மிரர் வாட்ச் பண்ணிவிட்டு பாருங்கள், அழகாக பாருங்கள் எவ்வளோ தான் இண்டிகேட்டர் போட்டாலும் அவர் நம்மளை விடவே இல்லை. ஏன்னா அவர் பெரிய வெஹிக்கிள் கண்டிப்பாக நம்மளை அணைச்சி விட்டு போயிட்டார். ஸோ நோ ப்ராப்ளம். அவருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேணாம். சார் பார்த்திங்கன்னா அழகாக ரைட் சைடு வாங்கிட்டு ஸோ ஸ்லோவாக வெஹிக்கிள் வெயிட் பண்ணுற பாருங்க, அந்த ஸ்டீரிங் மூமெண்ட் பாருங்கள் க்ளீனாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளுக்கு பேக் சைடில் போய் அழகாக நிப்பாட்டிட்டார். ஸோ இப்போ வெயிட் பண்ணிவிட்டு இப்போ அழகாக பார்த்திங்கன்னா மூவ் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்க ரோடு வந்து பார்த்திங்கன்னா பிஸி ரோடு, கமர்ஷியல் பிஸி ரோடு. அது பார்த்திங்கன்னா நேரோ ஸ்ட்ரீட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நேரோ ஸ்ட்ரீட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரோடு நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா என்னோடய ட்ரைனிங்ஸ்க்கு நான் ஏன் கூட்டு வரேன்னா இது ஒரு மாதிரியான ஸ்லோப்பான ரோடு. ஸ்லோப்லேயுமே இது ஒரு மாதிரி டஃபஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் ஸ்லோப் இருக்கும், ரொம்ப குறுகிய ரோடு, இது டேர்னிங்ஸ் நிறைய வரும். இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ரோடு நான் நிறைய இடத்துல கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் பர்ஃபார்ம் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் தெரிஞ்சிடும். உங்களோட வெஹிக்கிளோட டேர்னிங் மூமெண்ட், ஒரு வெஹிக்கிள் வந்தால் இன்னொரு வெஹிக்கிளுக்கு எப்படி வழி கொடுக்கணும். இங்கே இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெஹிக்கிள் வந்தால் கண்டிப்பாக நம்ம ரிவர்ஸ் எடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ திருப்பி ஒரு ரைட் எடுக்கும்போது நம்ம பாருங்கள், அங்கே பாருங்கள் ஆட்டோக்கார் எப்படி வந்துட்டு பாருங்கள். இப்போ நம்ம லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு இப்போ பாருங்கள் ஃபுல் ரொட்டேஷன் பண்ணணும். சைடு மிரர் ரெண்டு பக்கம் பார்த்துக்கணும். வெஹிக்கிள் பாடி டச் ஆகுதான்னு பார்த்துட்டு இப்போ அழகாக மூவ் பண்ணி போயிட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் இந்த ரோட்ஸோட யூஸ்ஃபுல்னஸ். ஏன்னா இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம நேரோ ஸ்ட்ரீட். இதில் ஒரு வெஹிக்கிள் வந்ததுன்னா இன்னொரு வெஹிக்கிள் போகிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். அண்ட் கேஸ் பெரிய வெஹிக்கிள் வந்துச்சுன்னா நம்ம வேறு வழியே இல்லை, நம்ம வந்து கண்டிப்பாக வழி விட்டு தான் போகணும். இங்கே பார்த்திங்கன்னா பொறுமையாக அந்த ஹேண்ட்லிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக லீனியரான மோஷன் இருக்குது பாருங்க. அங்கே பாருங்கள் ஒரு 2 வீலர் வராரு. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸ் பார்க்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ லெஃப்ட் சைடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேன் பார்க் ஆகிருக்கு. ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆல்ரெடி ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம அழகாக வெஹிக்கிளுக்கு வே கொடுத்துட்டு அந்த கரெக்டாக போன பிறகு அகெயின் ரைட் மிரர் வாட்ச் பண்ணி இப்போ நம்ம ஸ்லோவாக வெஹிக்கிளை வெளியே எடுத்துகிட்டு வந்து அகெயின் டு த நார்மல் பொசிஷன். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெஹிக்கிள் வேன் நல்ல வேலை அவர் நமக்கு இந்த வாட்டி வழி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அகெயின் டு த இப்போ இந்த மாதிரியான ரோடு பாருங்கள், இதெல்லாம் வேறு லெவல் ரோடு. இங்கே பாருங்கள் அப்படியே பயங்கர கர்வ் பெண்டிங்காக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோட் சூஸ் பண்ணதுக்கு காரணமே என்னென்னா அவருக்கு வந்து எல்லா ரோடும் ஃபெமிலியர் ஆகணும்னு அவர் கேட்டார். நார்மல் கமர்ஷியல் ரோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்லேயுமே அவர் வந்து நல்ல ஃபெமிலியர் ஆகும்னு சொல்லி கேட்டதாக மட்டும்தான் நம்ம வந்து பிசி ரோடு. இது வந்து கம்பைன்டு ப்ரோக்ராம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3.5 hours நம்ம கம்பைன்டு ப்ரோக்ராமாக எடுத்தோம். இன்க்ளூடிங் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது கிரவுண்டுக்கு கூட்டு போய் அவரோட ரிவர்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு மேட்சிங்காக இருக்கும். இது ஆக்சுவலாக இது ஒரு கம்பைன்டு ப்ரோக்ராம்னால அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ரோடும் ஃபேஸ் பண்ணுறாரு. எல்லா விதமான சேலஞ்சஸுமே பார்த்திங்கன்னா அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. நம்ம கார் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ரோட்ஸ்லாம் ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் எங்கேயாவது
ஒரு வில்லேஜ் போகிறீங்க, இல்லை ஒரு ட்ரெக்கிங் போகிறீங்க, இந்த மாதிரியான ரோடு வரும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ரோட்ஸ் மட்டும் இல்லாமல், உங்களுக்கு ஒரு பெரிய ஹைவே மட்டும் இல்லாமல், இந்த மாதிரியான குட்டி குட்டி ரோட்லேயுமே நீங்கள் போகணும், இங்கேயும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரணுன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ரோட் சூஸ் பண்ணுறோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஏன்னா டாடா நெக்ஸான் உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் பெரிய வெஹிக்கிள். இந்த இடத்துல மேனுவர் பண்ணி போகிறதுன்றது கொஞ்சம் பார்த்திங்கன்னா பிகினருக்கு டஃப்பான சுச்சுவேஷன். ஏன்னா லெஃப்ட் சைடில் வெஹிக்கிள் பார்க் ஆகிருக்கும், ஆப்போசிட்டில் ஏறி வருவாங்க, அவங்களுக்கு நம்ம வழி கொடுக்கணும். பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள், அந்த கேப்பே கிடையாது. இருந்தாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு நம்ம ஓட்டியே தான் வந்துட்டுருக்கார். இங்கே பாருங்கள், அப்படி இதுக்கு மேலே போனீங்கன்னா கீழே வந்து கண்டிப்பாக பள்ளம். ஆனாலுமே அவர் புரிஞ்சிக்காமல் லெஃப்ட் சைடு மட்டுமே தான் நான் ஏறி வருவேன், ஏறி வந்துட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், அப்படியே கொச்சன்னு போகிறாங்க பாருங்கள். அந்த டூ வீலர்ஸ்லாம் எங்கன்னா கேப் விட்டு போகலாம்ல, போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும். நம்ம வந்து அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது, ரோட் ரேஜில் இன்வால்வ் ஆகாதீங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு மாதிரியான ரோடு. இது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் மெயின் ரோட்லேருந்து திருப்பியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த உள் ரோடுக்குள்ளே எப்படி நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த ரோடுமே நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே கொஞ்சம் டஃப் ரோடு தான். ஏன்னா இது இன்டர்செக்டிங் ஆகும், இங்கே இடா கூடமாக வருவாங்க. இந்த மாதிரியான ஜங்ஷன்ஸ்லலாம் கொஞ்சம் பொறுமையாக, பதட்டப்படாமல், மிரர் வாட்சிங், உங்களோட வெஹிக்கிளோட கால்குலேஷன், இது எல்லாமே பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே மெதுவாக டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் டு த நார்மல் பொசிஷன்ஸ். சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு வார் ஜோன் மாதிரி தான். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே யார் வருவா, எப்படி வருவான்னு தெரியாது. நம்ம தான் கொஞ்சம் ப்ரிகாஷனாக போயிட்டுருக்கணும். மற்றவங்களை நம்ம குறை சொல்லக்கூடாது. அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும். பொறுமையாக பண்ணுங்கள். எது பண்ணாலும் பாருங்கள், லெஃப்ட் சைடில் பெடஸ்ட்ரியன்ஸ் நடந்து போகிறாங்க, அவங்களாம் ஹாங்க் அடிச்சிக்கணும். டூ வீலர்ஸ் கண்டிப்பாக இடகுடமாக வந்தாலுமே, ஆட்டோக்காரங்க வந்தாலுமே, வேறு எந்த வெஹிக்கிள் உங்களுக்கு டக்குன்னு உள்ளே பூந்தாலும் டென்ஷன் ஆகாதீங்க, பேனிக் ஆகாமல் மெதுவாக நீங்கள் உங்களோட வெஹிக்கிளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த க்ரீப்பிங் ஃபங்க்ஷனை வச்சு மெதுவாக நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலே போதும். மேக்ஸிமம் உங்கள் வெஹிக்கிள் வந்து யாரையும் டேமேஜ் பண்ண மாட்டீங்க, நீங்களும் யார் வெஹிக்கிளையும் போய் இடிக்க மாட்டீங்க. கரெக்டான பொசிஷனிங்கில் போகணுங்க. பாருங்க, அவர் டிமிடி படிச்சுட்டு போயிட்டே இருக்கார். இப்போ லெஃப்ட் சைடில் போயிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு அப்படியே லைட்டை ஏறி வந்து திரும்பி உள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வியூவர்ஸ் நிறைய பேர் எனக்கு கேட்குது என்னன்னா, எப்போ வரும்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு 2 நாளில் வந்துடும், சில பேருக்கு 2 வாரம் ஆகும். ஸோ ஒருத்தர் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் முதல்ல வெஹிக்கிளை சேஃப் அண்ட் ஸ்டெடியாக டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ட்ரைனிங் முடிச்ச கையோடு அப்படியே விட்டுறாங்க, அப்படி பண்ணக்கூடாது. மெதுவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்ட் ஆகிடும். எவ்வளோ பெரிய வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, 15 to 20 டேஸில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடாப்டிவ் மெத்தடில் வந்துடும். அதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, வெஹிக்கிளை வந்து நீங்கள் எடுத்து வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமே அது அடாப்ட் ஆகும். இந்த நெக்ஸான்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரோடே அடைச்சிட்டு போகும். பட் ஆனாலுமே இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஓம்னியோடு சார் ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா ரைட்டில் மேக்ஸிமம் ஏறி போகாததுக்கு காரணம் இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒத்தடி பாதை மாதிரி தான். ஒரு வெஹிக்கிள் வந்தால் ஒரு வெஹிக்கிள் போகும். ஸோ இதெல்லாம் எப்போனா பை ப்ராக்டிஸ். இது வந்து பிகினர்ஸ் வந்து காலையில் எடுத்துகிட்டு ஒரு 5 to 6 or 6 to 7 o'clock எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். 15 days to 20 days they have to touch with the vehicle. ஸோ டச் அண்ட் வெஹிக்கிள் வட்டால் மட்டும்தான் அவங்களால பண்ண. டக்குன்னு ஓம்னி நிப்பாட்டிட்டார். அப்படியே சார் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டார். ஸோ ஒன்லி தட் நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெஹிக்கிளை வந்து டெய்லி நீங்கள் எடுக்கணும். எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. மெதுவாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் எடுக்கும்போது உங்களோட வெஹிக்கிள் வந்து உங்களுக்கே அடாப்ட் ஆகிடும். அது சின்ன 800லேருந்து பெரிய இன்னோவா வரைக்கும் எல்லாமே சேம் தான். நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், கார் டு கார் மாறாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது நம்ம அந்த டிராஃபிக் ரோட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரிவர்ஸ்க்கு சார் வந்து பார்த்தீங்கன்னா கோன் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வெஹிக்கிளை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு பாருங்கள். நீங்களே பாருங்கள், அந்த கோனுக்கு அந்த சைடு மிரரில் மேட்ச் பண்ணுறாரு. ஸோ நிறைய நம்ம கிரவுண்ட் டாஸ்க் பண்ணுறதால மட்டும்தான் இந்த மாதிரியான ரிவர்ஸ் டைட் பார்க்கிங்கில் அவரால் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், அலைன்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணிவிட்டு அகெயின் டு த லெஃப்ட் பொசிஷன், அதாவது ஹாஃப் ஆஃப் த பாடி உள்ளே இன்சர்ட் ஆன பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாக வெஹிக்கிளை ஸ்ட்ரைட் பண்ணுறாரு பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த பொசிஷனிங் பாருங்கள். அது ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு புரியணும். புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த க்ளோஸ்டு பார்க்கிங், எந்த பார்க்கிங்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரியணும். வெஹிக்கிள் எந்த பக்கம் டேர்ன் பண்ணால் எந்த பக்கம் போகுதுன்றது தெரிஞ்சால் மட்டும்தான். இப்போ பாருங்கள், கோனில் வெஹிக்கிள் வந்து தெரியுது. ஸோ டுவர்ட்ஸ் கோன் இப்போ மெதுவாக சார் எடுத்து போயிட்டுருக்கார் பாருங்கள். அங்கே பாருங்கள் அழகாக, அங்கே பாருங்கள் அந்த க்ரீப்பிங் ஃபங்க்ஷன் பாருங்களேன். கோன் கிட்ட போயிட்டு இப்போ வெஹிக்கிளை வந்து அகெயின் டு த ரைட் அலைனிங் பொசிஷன். ஸோ இப்போ ஃபுல்லாக ரைட்டு எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் அழகாக இன்ச் பை இன்ச்சாக இப்போ பாருங்கள் அழகாக வந்துடுச்சு. ஸோ இப்போ ஸ்லோவாக அகெயின் டு த நார்மல் பொசிஷன். இப்போ வந்து கோனுக்கும் வெஹிக்கிளுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மேட்ச் பண்ணிட்டீங்கனாலே வேலை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்கள் வெஹிக்கிள் அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதாங்க. பாருங்கள் ஸ்லோவாக வெஹிக்கிள் மூவ் ஆகுது பாருங்கள். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். மெதுவாக பண்ணணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு கான்செப்ட் புரியாது. இப்போயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸாக தான் போகிறாரு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸில் நான் ஏன் கரெக்ஷனை மட்டும் நான் பண்ணாமல் போடுறேன் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுன்றது ரிவர்ஸில். ஏன்னா கரெக்ஷன் பண்ணி போட்டுட்டேன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து எல்லாமே டக்குன்னு வந்துடாது. ஸோ இங்கேயுமே தப்பு நடக்கும். பட் ஆனால் தப்பை நம்ம எப்படி கரெக்ட் பண்ண போகிறோம், மோரோவர் ஃப்யூச்சரில் நம்ம எப்படி ஓட்டும் போது எந்த ஒரு ரிவர்ஸ் இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு டவுட்ஸும் வரக்கூடாதுன்றக்காக தான் நாங்கள் பாருங்கள் அந்த கோனு கிட்ட எவ்வளோ க்ளோஸாக போகிறாரு பாருங்கள். நாங்கள் பாருங்கள் ஆப்வியஸாக இதுவே கொஞ்சம் லைட்டாக தப்பு, இன்கேஸ் இதுவே ஒரு பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு லெசன். இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான க்ளோஸ்டு ஆப்ஜெக்ட் கிட்ட போகும்போது நம்மளோட மிரரில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ டவுனில் இருக்க வெஹிக்கிளை நம்ம அனலைஸ் பண்ணிக்க போகிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கேப் வச்சுக்க போகிறோன்றதை அவர் அனலைஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளோஸ் பாருங்கள். ஸோ இப்போ அலைன்மெண்ட் பண்ணலாம், பட் அலைன்மெண்ட் பண்ணுறதுன்றது அவருக்கு முதல் புரியணுங்க. பாருங்கள் இப்போ பாருங்கள் அழகாக ரைட் திருப்புறாரா. இப்போ கோன் கிட்டது நமக்கு கொஞ்சம் ஆப்ஜெக்ட் வெளியே வந்துடும். இப்போ அகெயின் டு த லெஃப்ட் பொசிஷனிங், ஏன்னா கோன் கிட்ட நம்ம போகணும். இப்போ நம்ம ஃபுல்லாக ரைட் திருப்பிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் வந்து ரைட் சைட் போய்டும். ஓகே இப்போ ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இப்போ வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே பர்ஃபெக்ட். இப்போ வந்து பாருங்கள் அழகாக கோனில் தட்டாமல் வெளியே போயிட்டார் பாருங்கள். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சினாரியோ இது வந்து லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. ஸோ லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் கோனு தட்டாமல் அவர் வந்துட்டார்னா ஹி ஹஸ் பாஸ்ட். ஸோ இதுக்கு நம்ம மெதுவாக அவரை வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி அந்த வைப்பரை கேல்குலேஷன் கொடுத்து ஸோ மெதுவாக எடுத்துகிட்டு வாங்க சார். ரொம்ப பதட்டப்படாமல் அந்த மிரரை பார்த்துட்டு மெதுவாக உங்களோட சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸை வெஹிக்கிளை வச்சு கோனுக்கு உள்ளே இருக்கா வெளியே இருக்கான்னு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு மெதுவாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோம். ஸோ சேம் லைக் தட் இஸ் பர்ஃபார்மிங். ஆனால் கொஞ்சம் கோனை விட்டு வெளியே தான் வந்தார். ஸோ ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ஃபஸ்ட்டு கோன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால என்னோடய வெஹிக்கிளோடைய ஹைட் பொசிஷனால் என்னால் வியூ பண்ண முடியலன்னு சொன்னதால் சரி நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சு வர சொன்னோம். இங்கே பாருங்கள் மெதுவாக வெஹிக்கிள் அழகாக மூவ் ஆகி வெளியே வந்துட்டுருக்கு பாருங்கள். ஓகே ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் லைக் லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் தான். ஸோ லாஸ்ட் டைம் பண்ணதை விட இந்த டைம் கொஞ்சம் கரெக்ஷன் இல்லாமல் நான் சொல்லாமல் மெதுவாக நானே பண்ணுறேன்னு சொன்னதால் இப்போ ஸ்லோவாக கோன் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு அதே மூமெண்ட்ஸ் தான். ஸோ கொஞ்சம் இதை வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறோம், கொஞ்சம் நமக்கு அனலைஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அவரே பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு இந்த புரிதல் இருக்கணும் வியூவர்ஸ். ஸோ எந்த பக்கம் திரும்பினா நம்ம கார் எந்த பக்கம் போகணும், இதுதான் நிறைய பேர் என்ன கேட்குறது. ஸோ நீங்கள் எந்த பக்கம் திருப்பினாலும் லெஃப்ட் சைடு திருப்பினோன்னா லெஃப்ட் சைடு தான் கார் போவோம், ரைட் சைடு திருப்பினா ரைட் சைடு தான் கார் போவோம். ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் எப்படி திருப்புறீங்களோ சேம் லைக் தட் ரிவர்ஸ்க்குமே அதே தான் கான்செப்ட். அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பாருங்கள் ஸோ அந்த க்ரீப்பிங்லேயே நீங்கள் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களை வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள் மெதுவாக எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோதான். இப்போ ஒன்ஸ் உங்களோட வீலோட பொசிஷனிங் அலைன்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெஹிக்கிளை வந்து திருப்பி அலைன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா திருப்பி நீங்கள் அலைன் பண்ண என்ன ஆகும்னா உங்களோட வெஹிக்கிளோட அட்ஜஸ்ட்மெண்ட் டோட்டலாக மாறும்போது உங்களோட டோட்டல் பொசிஷனிங்கும் மாறும், உங்களோட வெஹிக்கிளோட அலைன்மெண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க் பண்ண போகிறது எல்லாமே மாறிடும். ஸோ பாருங்கள் அங்கே பாருங்கள் மெதுவாக எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்கள். இன்ச் பை இன்ச்சாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு சார். ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகணும் இங்கெல்லாம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வியூவர்ஸ். இப்போ இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்ட தான் போகிறாரு. இங்கே பாருங்கள் மெதுவாக இப்போ வீலை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்கள். ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப நெக் டு நெக் தான் இது எடுத்துகிட்டு போகிறது. என்ன கேட்டால் இன்னும் 1 இன்ச் வந்து கொஞ்சம் வெளியே இருந்தாருன்னா சேஃபாக போயிடும். இதுவே பாருங்கள் அப்படியே பக்கத்தில் போகிறாருங்களா. ஸோ இதுவே ஒரு அப்ஜெக்டாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வந்து வெஹிக்கிளை ஸ்க்ராட்ச் போடுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் டஃப்பான டாஸ்க். இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். சேம் லைக் தட் நம்ம கோனில் வச்சு ஏன் சொல்லிக் கொடுக்குறனாலும் அந்த வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறோம். கிரவுண்ட் ஒர்க் நம்ம ஏன் எவ்வளோ பண்ணுறோன்னா அப்போ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிகினருக்கு உண்டான அந்த ரிவர்ஸ் பார்க்கிங், நேரோ ஸ்ட்ரீட்டு, கமர்ஷியல் பிசி ரோடு இது எல்லாமே ஒரு பேக்கேஜாக நான் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போயிட்டுருக்காரு பாருங்கள். மெதுவாக க்ரீப்பிங்லேயே வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். சப்போர்ட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச். பபாய், டேக் கேர்.